அலைக்கும். ப்ராக்டிஸ் கவுண்ட்ஸ் மேக் பண்ணலாமா? ஸோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல் ப்ராக்டிஸ் கவுண்ட் மேக்கிங் தான். ஸோ நான் இன்றைக்கி 100 கிராம் ஆஃப் ஃபைன் ஃபில்டர்ட் ஹென்னா பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் அப்புறம் இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் எடுக்கும் போதே எப்படி ஸ்டோர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்களா? ஹென்னா பவுடரை அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கவரை ரோல் பண்ணி அந்த ஃபாயில் கவர்லேயும் போட்டு நீங்கள் கிளிப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், அதுவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்கேஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுன்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் இந்த கவரோட அப்படியே ஸ்டோர் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்களோட பவுடர் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் கைண்ட்லி நோட்டீஸ், சன்லைட்டுக்கு டேரெக்டாக வைக்கக்கூடாது, நல்லா கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணணும். இப்போ இது கூட சுகர் 100 கிராம் ஹென்னா பவுடருக்கு 30 to 40 கிராம்ஸ் ஆஃப் சுகர் நம்ம ஆட் பண்ணலாம். நான் டோட்டலாக 35 கிராம்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 35 கிராம்ஸ் ஆஃப் சுகர் 5 டீஸ்பூன்ஸ் வரும் உங்களுக்கு கரெக்டாக. சும்மா அதுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ அதை நம்ம வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த வீடியோ ஃபுல்லாகவுமே நான் கொஞ்சம் அன்கட்ஸாக தான் வச்சுருக்கேன். எல்லாமே அப்படியே அந்த கிளிப்ஸை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு எங்கேயுமே எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ராக்டிஸ் கவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் எசென்ஷியல் ஆயில்ஸான இந்த யூக்கலிப்டஸ், டீ ட்ரீ, லாவெண்டர், கெச்புட், க்ளோவ் ஆயில் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இதெல்லாமே நம்ம பாடிக்கு கொஞ்சம் ஹீட் கொடுத்து அது மூலயமா ஸ்ட்ரெயினை இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்காக தான் அந்த ஆயில்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ தட் நம்ம ப்ராக்டிஸ் கவுண்ட்ஸில் அதை ஆட் பண்ணோன்னா அதுலேயும் ஸ்ட்ரெயின் வந்துடும். ப்ராக்டிஸ் கோன்ஸ்ன்றதே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். அதை நம்ம ஸ்டெயின்லெஸ் கோன்ஸ்னு சொல்லுவோம். அதில் சுத்தமாக ஸ்டெயின் வராதுன்னுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்டெயின் வரும், ரொம்ப மைல்டான ஒரு ஸ்டெயின் இருக்கும், ஆனால் அது கொஞ்சம் நேரத்தில் போயிடும். இப்போ நம்ம வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த இதில் நம்ம இப்போ 30 ml ஆஃப் கோகோனட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஒரு கேரியர் ஆயில் ஆட் பண்ணலாம், ஈவன் சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஆட் பண்ணலாம். பட் கொஞ்சம் ஸ்மெல் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நான் 30 ml ஆஃப் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட்டோட அந்த ஆயில் நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் நீங்கள் டயலிஸ்க்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது, டயலிஸ்க்கு அப்புறம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல, இது மேலே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்காகனா மேலே நம்மளோட பேஸ்ட்டோட லேயர் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. ரொம்ப ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா டயலிஸ்க்கு அப்புறம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா பிளெண்ட் ஆன பிறகு கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போ இந்த தண்ணியும் இருக்கும்போது ரொம்ப வாட்டரி ஆயிரும் உங்கள் கோன்ஸ். ஸோ தட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி லைன்ஸ் மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் சும்மா இதோட லிட் வச்சு தான் க்ளோஸ் பண்ணுறேன். ப்ராக்டிஸ் கவுண்ட்ஸ் மேக்கிங்கில் இதை நீங்கள் ஃபுல்லாக நல்லா டைட்டாக மூடணுன்ற அவசியம் கிடையாது. பட் இந்த லிட் ஏர்டைட் கண்டெய்னர்ன்றதால நான் இந்த லிட் மட்டுமே போதும். இதே ஓப்பன் பாக்ஸ்னால் மேலே கிளிங் ராப் இல்லைனா ப்ராக்டிஸ் கவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறனால நம்ம அதுக்கு நார்மலாக ஒரு சும்மா அதை ஏர்டைட்டாக இல்லாமல் க்ளோஸ் பண்ணால் கூட போதும். இப்போ பாருங்கள், நம்ம டயலிஸ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பரான ஒரு ப்ரௌன் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ கட் பண்ணும்போது பாருங்கள், உள்ளுக்குள்ளே அவ்வளோ அழகான ஒரு க்ரீன் கலர், மேலே நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வித் ரெட். இப்போ இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்கள் விஸ்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்பேட்ச்லாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிளெண்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்பேட்ச்லாலேயே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா இது 100 கிராம் குவான்டிட்டி, கம்மி குவான்டிட்டி தான். இதே நீங்கள் நிறைய குவான்டிட்டியாக செய்கிறீங்க ஆனால் என்கிட்ட பிளெண்டர் இல்லை அப்படின்னா தனித்தனியாக 100 கிராம்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்பேட்ச்லாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பேட்ச்லால மிக்ஸ் பண்ணாலே நல்லா அது பிளெண்ட் ஆகி வந்துடும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப பவுடர் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன், இருங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிங்கியாக இருக்குன்னு நம்மளோட பேஸ்ட்டு. உங்களுக்கும் வேணும்னா இந்த பவுடரை டிஎம் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ஸ்பேட்ச்லாலேருந்து அதை எடுக்கும் போது ஃப்ரீ ஃப்ளோவும் ஆகக்கூடாது, அட் த சேம் டைம் ஸ்பேட்ச்லாலே ஸ்டே ஆகிடக்கூடாது. ஒரு ரிப்பன் ஃப்ளோ நமக்கு கிடைக்கணும். நான் போடும்போது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா எவ்வளோ சூப்பரான ரிப்பன் ஃப்ளோ இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருக்கும்போது தான் உங்களோட பேஸ்ட் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் அந்த ஃபால் ஆகிற ரிப்பன் உடனே டிஸப்பியர் ஆகிடக்கூடாது. ஒரு 2 seconds or 3 seconds ஸ்டே ஆகணும். இப்போ ஒரு
கிளாஸ் இல்லைனா ஒரு லாங் டம்ளர் எடுத்துகிட்டு அதில் பைப்பிங் பேக் அப்புறம் ஸ்டாக்கிங்ஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாக்கிங்ஸுங்கிறது ஃபில்டர் கிளாத்து. அந்த கிளாத் யூஸ் பண்ணும்போது ஏற்கனவே நம்ம பவுடர் ஃபைனாக இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் ஃபைனாக்கிறதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறோம். அதில் போடும்போதே பார்த்தீங்களா எவ்வளோ ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நம்மளோட பவுடர் இருந்துச்சுன்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டாக்கிங்ஸை வெளியே எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வெளியே இழுக்க போகிறோம். பார்க்கும்போது தோணும் இது என்னது நடுவில் இதை வச்சு எப்படி இழுக்க முடியும் அப்படின்ட்டு. பட் அது வந்து ஒன் சைட் க்ளோஸ்டு அண்ட் ஒன் சைட் ஓப்பனாக இருக்கிற பேக். அதனால அந்த நம்ம பைப்பிங் பேக்லேருந்து இழுக்கும் போது ஸ்மூத்தாக வந்துடும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கை வலிக்கும். ஆனால் பண்ண பண்ண பழகி போயிடும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிறத தாண்டி பழகிடும் அந்த கஷ்டம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டாக்கிங்ஸ்லேருந்து இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்மளோட பைப்பிங் பேக்கை நல்லா ரோல் பண்ணிவிட்டு மேலே நம்ம ஒரு கிளிப் போட்டு சீல் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட ஸ்டாக்கிங்ஸில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட ப்ராக்டிஸ் கோன்ஸோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து எப்படி கோன் ரோல் பண்ணணும், அதை ஃபில் பண்ணி எப்படி ப்ராப்பராக சீல் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில் வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கூடிய சீக்கிரமே ஹென்னா மிக்ஸாலஜியோட கம்ப்ளீட் ரெசிபியும் நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நிறைய குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர்.